சார்பாக நாங்கள் 6 அம்ச கோரிக்கையை தமிழக அரசிடமும் எங்கள் போக்குவரத்துறை அமைச்சரிடமும் வலியுறுத்தினோம். சம்பள பேச்சுவார்த்தை சம்பந்தமாக அதை குறித்து இந்த எங்கள் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பரிசீலிக்கலாம்னு சொல்லிவிட்டார். நாங்கள் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான். என்ன கோரிக்கை என்றால், ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன தொழிலாளிகளுக்கு டிஏ அரியர் கொடுக்க வேண்டும். அரியர் கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல. இந்த ஹைகோர்ட்டில் உத்தரவான 46% டிஏ வழங்கணும். இப்போ சர்வீஸ் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு சம்பள உயர்வு 10வது மாதமே கொடுத்துருக்கணும். 3 வருஷங்கிறது 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்தை 3 வருஷம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இன்ன வரைக்கும் ஏற்கனவே நமது முன்னாள் முதல்வர் மண்ணின் மைந்தர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் 4 வருஷம் சம்பள ஊதிய ஒப்பந்தத்தை 3 வருஷம் பண்ணார். அந்த 3 வருஷத்தை இவங்க 4 வருஷமாக பண்ணிட்டாங்க. அந்த 4 வருஷத்தை 3 வருஷம் பண்ணணும்னு கேட்குறோம். இதை தான் கேட்டோம். இப்போ 2024 10வது மாதம் எங்களுக்கு புதிய சம்பளம் வழங்கியிருக்கணும். 5வது ஊதிய ஒப்பந்த உயர்வில் கொடுத்துருக்கணும். ஆனால் இது குறித்து நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நம்ம தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்களுக்கு கழக பொதுச் செயலாளர் போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனையை தயவு செய்து இந்த அரசாங்கம் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று கூறினார். நாங்களும் அதற்காக தமிழக அரசிடம் மன்றாடி கேட்டோம். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் இதே திமுக அரசாங்கத்தின் தலைவர் தற்போது முதலமைச்சராக இருக்கும் நமது முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு கோயம்புத்தூர் மீட்டிங்கில் இந்த மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் இது நடந்து கொண்டு இருக்கும்போது போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது போராட்டத்தில் இறங்கி நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்கள் பிரச்சனையை 100 நாளில் தீர்ப்பேன் என்று சொன்னார். இன்று 36 மாதம் முடிந்து விட்டது. இதுவரையும் எங்கள் பிரச்சனையை எதுவுமே செய்யவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்கு ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன கொடுத்தாரோ அதை கொடுத்தாலே போதும். ஆனால் இந்த அரசாங்கம் செவிடன் காதியில் ஊதி சங்கு போட எதையுமே எங்களுக்கு செய்ய மறுக்கிறது. எங்களை ஒரு மனிதர்களாகவே மதிக்காமல் தற்பொழுது தற்காலிக ஓட்டு நடத்துவர்களை எடுத்து பணியமர்த்தி பணிபுரிந்து வருகின்றனர். இன்று அண்ணா அரசு போக்குவரத்து சேலம் மண்டலத்தில் 53% தொழிலாளர்கள் தான் இன்று பணிக்கு வந்தனர். 47% பாருங்கள் இவ்வளோ என்ன பர்சன்ட் தொழிலாளி. ஒவ்வொரு பணிமொழியிலையும் 47% தொழிலாளிங்க வேலைக்கு போகல. ஆனால் இந்த பழைய 53% தொழிலாளி வச்சுக்கிட்டு இவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதில் ரிட்டையர் ஆனவன் டெம்போ ஓட்டுன டிரைவர் நல்லா பயிற்சி இல்லாத டிரைவர்களை போட்டு பொதுமக்கள் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக விடுக்கிறோம். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். ரொம்ப கருணையோடு கேட்குறோம். தாய் உள்ளத்தோடு கேட்குறோம். எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும். இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கலன்னா நாளை கடுமையாக வேலை நிறுத்தம் மிக கடுமையாக இருக்கும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் பேசி முடிக்க வேண்டும். 2003க்கு பிறகு எவர்களுக்கு பென்ஷன் திட்டம் இல்லை, அதை கொடுக்க வேண்டும். ரன்னிங்கில் உள்ளவர்களுக்கு 4 மாதமாக அகவிலைப்படி வழங்கவில்லை. அதேபோன்று ஓய்வு பெற்ற பெற்றோர்களுக்கு 96 மாதங்களாக 96,000 தொழிலாளிகளுக்கு அகவிலைப்படி வழங்கவில்லை. இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு 22,000 பேருந்துகள் ஓடக்கூடிய இடத்திலே 17,000 பேருந்துகள் மட்டுமே நடைமுறையில் இருக்கிறது. இதையெல்லாம் அது இல்லாமல் தமிழகத்திலே பட்ஜெட்டில் வரவுக்கும் செலவுக்குமான தொகையை அரசு போக்குவரத்து கழகத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு வேலை நிறுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஓய்வு பெற்றவர்களாகிய நாங்களும் அவர்களுக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறோம்.